எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்திங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு, தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? இந்த வருடம் தொடங்கும் போதே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள் ஒரு விதமான சலிப்போட, ஒரு விதமான மன உளைச்சலோட தான் இந்த வருடத்தையே நீங்கள் தொடங்குவீங்க. நான் யாருக்குமே எந்த கெடுதலுமே செஞ்சதில்லை, என் கூட இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் தான் கெடுதல் நடக்குதுன்னே தெரியல. அதேமாரி எவனுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேனோ, யார் கொஞ்சம் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறேனோ அவன் தான் நம்மளை முதல்ல குத்துறான். என்னத்துக்கு தான் இப்படி நடக்குதுன்னு தெரில. அதுமாரி அடுத்தவனுக்காக ஒரு வேலை மெனக்கட்டு செஞ்சேன்னா அது ஜெயிக்குது. எனக்காக நான் என்ன தான் எண்ணெயை தடவி மண்ணில் பொருள்னு புரண்டா கூட ஒத்த மண்ணு கூட ஒட்ட மாட்டேங்குது. எனக்குன்னு நான் செய்கிற எந்த வேலையுமே விளங்க மாட்டேங்குது. அதுமாரி இன்னொருத்தனுக்கு யோசனை சொன்னால் பலிக்குது, நான் அதை எடுத்துக்கிட்டு வேற ஒரு யோசனை எனக்குன்னு செஞ்சேன்னா அது ஜெயிக்க மாட்டேங்குது. இப்படி தான் பொழப்பு அப்படிங்கிறது ஓடுது. என்னத்தை இந்த வருடத்தில் பண்ண போதோ, இன்னும் இதெல்லாம் செய்யணுமே, இவ்வளோ கடன் கிடைக்கணுமே, வீடு கட்டணுமே, பிள்ளைய வளர்ந்துக்கிட்டு இருக்கேன், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணுமே, காலேஜில் சேர்க்கணுமே, என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, இது மாதிரி கேள்விகள் நிறையா இருக்குது. விடைங்கிறது தெரியல, காலம் என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. இருக்கிற வேலையில் வர்ற சம்பளம் பத்தலை, இருக்கிற வேலை பிடிக்கல, அப்போ வேறு வேலையை தெரியலன்னா இருக்கிற வேலையை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்னு அதுக்குள்ளேயே நாம் ஒட்டு கொடுத்துறோம் நடத்துகிறாப்புல நடத்திக்கிட்டு இருக்கோமே. சரி, இப்போ இந்த வருடத்தில் ஏதாவது முடிவு கிடைக்குதா? இந்த மனநிலையோடு தான் கடகராசிக்காரர்கள் இந்த வருடத்தை அணுக தொடங்கியிருக்கீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஷ்டமத்தில் சனி. இந்த வருடம் தொடங்கும் போது எதுக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா, அஷ்டமத்தில் செவ்வாயும் சனியும் கூடியிருக்கிற நேரத்தில், அந்த பகை கிரகங்களோட சேர்க்கை இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வருடம் அப்படிங்கிறது தொடங்குது. அதனால தான் நான் ஏற்கனவே சொன்ன இவ்வளோ விஷயங்களும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, இந்த அஷ்டம சனி விலகுமா, அஷ்டம சனியால் ஏதாவது நன்மை இருக்கா அப்படின்னு பார்த்தா, அஷ்டம சனி அப்படிங்கிறது இந்த வருடத்தில் விலகலை. பங்குனி மாதம் 15ஆம் தேதி தான் விலகுது. அது கடைசி 15 நாளுங்கிறதால அது விலகின கணக்கே இல்லை. இந்த வருடத்தில் முழுக்க அஷ்டமத்தில் சனி தான் அப்படின்னு சொல்லிடலாம். அதுமாரி 10ஆம் இடத்துல குரு, 10இல் குரு, பதவியில் மாற்றம். அஷ்டமத்தில் சனி இருக்கிறதால வரக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமாக இல்லை, 10இல் குரு பதவியில் மாற்றத்தை கொடுக்காம பதவியில் நாசத்தை கொடுத்துருச்சு. கடந்த காலகட்டத்தில் பதவி அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அரசியல் கட்சியில் இருந்தால் கட்சி மாறி இருப்போம், நாசமாக போயிருக்கோம் இருந்த பதவி. ஒரு வேலைக்கு போயிருந்தோம்னா வேலையை விட்டுருப்போம், ஒரு தொழில் தொடங்கியிருந்தோம்னா நட்டமாக போயிருக்கும், விட்டுட்டு வேறு தொழில் தொடங்கலாமான்னு இருப்போம். இல்லாட்டி பூட்டவும் முடியாமல் நடத்தவும் முடியாமல் என் புருஷனும் கச்சேரிக்கு போனாங்கிற கதையாக தொழிலை இழுத்து பிடிச்சி 4 பேத்துக்காக கௌரவமாக நடத்திட்டு இருக்கோம். வெள்ளையர்னு சட்டை போட்டு வெளில போகிறோம், சட்டை பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லை அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏதோ பொழப்பு வெளிமைப்புக்கு ஓடுது. அப்படி இருந்தது இந்த குரு பகவானோட 10ஆம் இடத்தால். என்ன ஜோசியரை நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க, எல்லாம் சரியாக தான் இருக்குது, இப்படி தான் இருந்தது பொழப்பு. சரி, நடக்க போகிறத சொல்லுங்களேன் ஜோசியரை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கேளுங்க. வருஷம் தொடங்கி 16 நாள், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி
குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. ஒரு பெரிய கும்பிட போட்டுருங்க. அன்னைக்கு போயிட்டு குரு பகவானோட சன்னிதானத்தில் குரு பகவானுக்கு ஒரு கொண்டக்கடலையில் மாலை சாத்தி ஒரு நெய் தீபத்தை ஏற்றி குரு பகவானை மனசார வணங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா குரு பகவான் எங்கே வர போகிறாரு? 10வது வீட்டிலேருந்து 11வது வீட்டுக்கு வர போகிறார். லாபஸ்தானத்துக்கு குரு வர போகிறார். சனி தான் சரியில்லை, குருவாவது ஏதாவது செய்வாரா அப்படின்னா நிச்சயமாக செய்வார், பயப்பட வேண்டியதில்லை. அஷ்டம சனி உங்களை எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துச்சோ அதை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அந்த மன வலிமை அப்படிங்கிறத குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துருவார், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு பகவான் வராரு அப்படின்னா ஒரு தொழில் ஒன்று ஆரம்பித்து பூட்டி கிடக்கிற நிலைமையில் கிடக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, வேணான்னு விட்டுட்டு போன தொழிலெல்லாம் மறுபடியும் ஆஃபீஸை திறந்து ஒட்டடை அடித்து கழுவி மொழி விளக்கு ஏற்றி வச்சுட்டு தொழிலை தொடங்கிடலாம். சும்மா லாபம் பிச்சுக்கிட்டு பறக்கும். நான் சும்மா உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்காக சொல்லணும் அப்படிலாம் சொல்லலை, உண்மையே அதுதான், பயப்படலாம் வேண்டியதில்லை. தொழில் தொடங்கலாம், ஏற்கனவே நான் செஞ்ச தொழிலையே கூட தொடங்கலாம். ஒரு மாற்று சிந்தனை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா அடி வாங்கினவனுக்கு தானே அனுபவம் அதிகமாக இருக்கும். கடந்த காலகட்டத்தில் வாங்கின அடியை வச்சு சரியான சிந்தனை அப்படிங்கிறது பிறக்கும். சரியாக சொன்னோன்னா மே 1 குரு பயிற்சி, மே கடைசிக்குள்ள ஒரு நல்ல சிந்தனை வந்துடும். நம்ம தொழிலை இப்படி பண்ணிட்டோம்டா, அதாண்டா தப்பு, இனிமேல் இப்படி பண்ணியிருக்கணும், இதுதான் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். தொரடா கடையை, தொரடா ஆஃபீஸை மறுபடியும் நடத்துகிறா அப்படின்னு துணிச்சலோடு இறங்கிடுவீங்க. இந்த துணிச்சலுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்னா குரு தானே இதெல்லாம் செய்ய வைக்கிறாரு. அப்போ அவரோட பார்வைங்கிறது அங்கே இருக்கணும்ல. குரு பகவானோட பார்வை எங்கே விழுவுது? கன்னி ராசியில் விழுவுது, விருச்சிக ராசியில் விழுவுது, மகர ராசியில் விழுவுது. எங்கே விழுவுது? கன்னி ராசி, ராசிக்கு 3வது வீடு, ராசிக்கு 5வது வீடு, ராசிக்கு 7வது வீடு. இந்த 3 வீட்லேயும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது விழுவுது. பார்த்துங்க, 3வது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். 5வது வீடுங்கிறது புத்திரஸ்தானம், பிள்ளைங்களை குறிக்கக்கூடிய இடம். 7வது வீடுங்கிறது கலத்திர ஸ்தானம், நண்பர்கள் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதாவது உங்களோட தொழிலுக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதால அண்ணன் தம்பிகள் பெரிய அளவில் ஆதரவாக இருப்பாங்க, பங்காளிகள் பெரிய அளவில் ஆதரவாக இருப்பாங்க. சரி போ, நம்ம அண்ணன் கொஞ்சம் நொடிச்சு விட்டாரு, நம்ம தூக்கி விடுவோம், நம்ம தம்பி கொஞ்சம் உளுந்துட்டான், நம்ம கொஞ்சம் கை கொடுப்போம், வாடா தம்பி நீ எடுத்து நடத்துகிற, நான் 10 ரூபா தரேன் அப்படின்னு சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. இது ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அதுமாரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது புத்திரஸ்தானம். பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைங்க எல்லாமே இப்போ பொறுப்போடு நடந்துப்பாங்க. பையன் ஒருத்தன் இருப்பான், தொழில் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, வேலைக்கு ஆள் வச்சா ஒழுங்காக செய்ய மாட்டேங்கிறான், அவங்களை நம்பி விட்டு போக முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் புள்ள உடுப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ ஆள்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்களே அந்த தொழிலை முன்னாடி நின்று எடுத்து மெனக்கெட்டு வேலை செஞ்சு பெரிய அளவில் உச்சத்தை வளர்க்கும். அப்படி ஒரு யோகா அமைப்பு. அதனால் தொழில் வளர்ச்சிங்கிறதையும் குரு பகவான் இப்படி கொடுப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த 5ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால தொழிலுக்கும் பிள்ளைங்களால் ஆதரவு, நல்லா படித்து பேரையும் கௌரவத்தையும் கொண்டாந்து கொடுப்பாங்க. படிப்பையும் பார்த்துக்கிட்டு தொழிலையும் பார்த்துக்குவாங்க, வீட்டு வேலையும் நல்லபடியாக செய்வாங்க. அதுமாரி அண்ணன் தம்பிகள் ஆதரவாக இருப்பாங்க. ஒரு பூர்வீக சொத்தை பாகம் பிரிச்சுக்கலாம். சரி கஷ்டப்படுறப்பா இந்தாப்பா உன் பாகத்தில் கொஞ்சம் ஏதோ விற்று ஏதோ பொழைச்சிக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சகோதரர்கள் துணையாக இருப்பாங்க. இப்படியே நம்ம தடிக்கு விழுந்தா தூக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குங்கிறது நமக்கு ஒரு பெரிய தைரியத்தையும் ஒரு வலிமையும் நமக்கு கொடுக்கும். அதேமாரி 7ஆம் இடத்துல குரு பகவானோட பார்வை விழுது. அற்புதமான இடம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது. ஏன்னா 7ஆம் இடங்கிறது கலத்திரஸ்தானம், சப்தமஸ்தானம்னு சொல்லுவோம். மனைவி, நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்போ உங்களோட தொழிலுக்கு மனைவி பெரிய ஆதரவாக இருப்பாங்க. முடிஞ்சால் உங்களோட தொழில் நிறுவனத்தில் கல்லாப்பட்டியில் கூப்பிட்டு போய் உங்கள் மனைவியை உட்கார வச்சுட்டு அதன் பிறகு வேலையை தொடங்குங்க. ரொம்ப சூப்பராக நடக்கும். நீங்கள் உட்காந்து ஜெயிக்காத தொழில் உங்கள் மனைவி உட்காந்து ஜெயிக்கும். அதுமாரி மனைவி ஒரு நகை நட்டை வச்சு சரிந்தா எதை வச்சு ஏதோ பொழைச்சிக்க அப்படின்னு ஒரு முதலீடு கொடுப்பாங்க. மனைவி வீட்டிலேருந்து ஏதாவது ஒரு 10 ரூபா கொடுத்து உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நண்பர்கள் வருவாங்க, வாடா மச்சான் என்னப்பா நான் 10 ரூபா முதலீடு போகிறோம், வா 2 பேர் சேர்ந்து செய்வோம், அதுக்காக பூட்ட போகிற வாடா நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களே தொழில் கூட்டாளியாக்கி உங்களை கை கொடுப்பாங்க. கூட்டு தொழில் ரொம்ப அற்புதமாக விளங்கும். அப்படிங்கிறதால இந்த அஷ்டம சனியை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை இல்லை இல்லை. திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா அஷ்டம சனி எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அடி வாங்கின உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை அப்படியே மறந்துடுங்க. குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுக்கு நேரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதோட 9ஆம் இடத்துல ராகு இருக்கார். பெத்த தந்தையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா தந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போவோம். சில பேர் தந்தையை இழக்கக்கூட நேரிடலாம். கடகராசிக்காரர்கள் என்ன ஜோசியரை இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. தந்தையாரை கொஞ்சம் அப்பப்போ சாதாரண ஒரு உடம்பு சரியில்லைனா கூட உரிய பரிசோதனைகள் அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது நல்லது.
மற்றபடி பெரிய அளவில் பாதிப்புலாம் எதுவும் இருக்காது. சகோதர ஸ்தானத்தில் இருக்கிற கேதுவை குரு பார்த்து புனிதப்படுத்திடுறாரு. அதனால் சகோதர வர்க்கத்துக்குள்ளே இருந்த பிரிவுகள்லாம் நீங்கிறோம். கடந்த காலகட்டத்தில் பங்காளியானாவது கோர்ட்டில் சொத்து கேஸு போட்டுக்கிட்டு பிரிஞ்சு கிடந்தீங்க, 2 தலைமுறையாக நாங்கள் பேசிக்கிறதே இல்லை, நல்லது கெட்டது கூட நாங்கள் போக மாட்டோம், அப்படி இருந்தவங்களாம் ஒன்று சேர போகிறீங்க. இந்த குலதெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறது பங்காளிகள் சகிதமாக செய்யும்போது ஒரு குலதெய்வத்தோட அனுகிரகம் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்படி ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு ஒரு விஸ்வரூபத்தை காட்ட போகிற ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது. மராசனாக இருக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. அஷ்டம சனியை பற்றி பயப்படவே வேண்டியதில்லை. கொஞ்சம் கர்ம வினைகளின்படி வாழணும். எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. தேவையில்லாத உயிர்களை வதைக்கிறது, ஒரு ஆடு மாடு ரோட்டில் போனால் அடிக்கிறது, இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது. சனி பகவானோட தாக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு செய்யணும். சனிக்கிழமையில சனி பகவான் வழிபாடு செய்யணும். அனுமன் வழிபாடு செய்யணும். மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை மனசார வணங்குங்க. முடிஞ்சவங்க சனிக்கிழமையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு கருப்பு நிற ஆடைகளை அணியுங்க. சனி பகவானோட தாக்கத்திலேருந்து பெரிய அளவில் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். அதுமாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யணும். ஒரு ரோட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கார், கை கால் முடியாதவர், ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவர் உடல் ரீதியாக, அவருக்கு ஒரு உணவு வாங்கி கொடுக்கறது, ஒரு வேட்டி துணிமணி எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி உதவிகளை செய்யுங்க. கருப்பு நிற வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. ஒரு ஆடு வருதா, ஒரு கட்டு புல் வாங்கி கொடுங்க. ஒரு மாடு வருதா, ஒரு கட்டு கீரை வாங்கி கொடுங்க. கோயிலுக்கு போகிறீங்களா, யானை இருக்கும், ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய வாயில்லா ஜீவன்களுக்கு உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் உதவி செய்யுங்க. மிக அற்புதமான ஒரு விஸ்வரூபத்தை காட்ட போகிற வருடமாக இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.